வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து இந்த பதிவு. ஜெம்ஸ் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஜெம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. மாணிக்கம், முத்து, புஷ்பராகம், கோமேதகம், மரகதம், வைரம், வைடூரியம், நீலம், பவளம், இந்த மாதிரி நிறைய ஜெம்ஸ் இருக்குங்க. அவங்கவுங்களுடைய அந்த நட்சத்திரம், ராசி, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெம்ஸுக்கு சில கேரக்டர் இருக்குங்க. அதனால தான் ரெஃபர் பண்ணுறாங்க. தேர் வில் பி சம் ரீசன் இருக்கும், நிச்சயமாக இருக்கும், எல்லாம் பண்ண முடியாதுங்க. அதுக்கு முன்னாடி மருத்துவ குணங்களை நம்ம பார்க்கலாம். ரத்தினங்களுக்கு நோய்களை தீர்க்கும் ஆற்றல் உள்ளதுங்க. சரியான நவரத்தின கற்களை நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் வரும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூட ரொம்ப அதிகமாகுதுங்க. மேலும் உடலின் வசீகரத்தையும் ரத்தினங்கள் அதிகரிக்கின்றன. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நோய்களுக்கு காரணம் அந்த மனத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் காரணங்க. இதெல்லாம் டாக்டர்ஸே சொல்கிறாங்க. மன இறுக்கம், படபடப்பு, பயம், ஒரு தன்னம்பிக்கையின்மை, கோழைத்தனம் போன்ற அந்த மனக்கோளாறுகள் தான் நோய்களுக்கு அதிகமாக காரணங்க. ரத்தினங்கள் நீங்கள் ஜெம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மனதிற்கு உற்சாகம், தன்னம்பிக்கை வருது. ரத்தினங்களை அணிந்து கொண்டால் நோய்கள் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாங்க. உடலில் இருக்கும் நோய்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். எந்த மருத்துவ முறையும் நம்ம நாடலாம். இப்போ அந்த நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ரத்தினங்கள் அணிவதால் எந்த விதமான பக்க விளைவுகள் எதுவுமே சைடு எஃபெக்ட்லாம் இன்னும் வராது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நோய்கள் விரைவில் குணமாகும். நோய்கள் சீக்கிரம் நமக்கு அதிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஆரோக்கியத்தை தொடர்ந்து பாதுகாக்கவும் ரத்தினங்கள் மிகவும் உதவியாக இருக்குன்னு சாஸ்திரங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்குங்க. ஸோ ரத்தினங்கள் நோய்களை எப்படி குணமாக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாங்க. ரத்தினங்களிலும் நவரத்தினங்களிலும் ஏராளமான ரேஸ் இருக்குங்க, கலர் ரேஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தினங்கள் தங்களிடம் இருக்கும் உயிராற்றல் கதிர்களை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த ரேஸ் கண்டினியூஸாக அது ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. ரத்தினங்களின் கோள்களின் கதிர்களை ஆகர்ஷிப்பதும் வெளியிடுவதும் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு வகையான நிறமுள்ள கதிர்களை வெளியிடுகின்றன. ஒவ்வொரு குறிப்பிட்ட ரத்தினமும் தன்னுடைய ஷார்பு கோள்களின் கதிர்களை உள்வாங்கி அது மனிதனுக்கு தேவையான அளவில் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் உடலில் ஏற்படும் வண்ண குறைபாடுகளை சரி செய்து நோய்களை குணப்படுத்துகின்றன. ஆயுர்வேத சாஸ்திரத்திலும் நவரத்தினங்களின் உபயோகங்களை பற்றி அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்குங்க. நவரத்தினங்களின் மருத்துவ குணங்கள் மற்றும் அவைகளை எப்படி நோய்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஆயுர்வேத நூல்கள் தெளிவாகவே சொல்கின்றன. நவரத்தினங்களை அப்படியே மோதிரத்தில் அணிந்தும் அவைகளை பஸ்பம் செய்தும் ஆயுர்வேத முறையில் அல்லது அவைகளை அப்படியே பொடி செய்தும் பயன்படுத்தலாம் என்று அவைகள் கூறுகின்றன. ஆயுர்வேத மருத்துவ வல்லுநர்கள் நவரத்தினங்களின் பஸ்பங்களையும் பொடிகளையும் மருத்துவ ரீதியாக இன்றும் பயன்படுத்துகின்றனர். ரத்தினங்களை பஸ்பம் செய்வது சற்று கடினமான முறையாகும். தங்க பஸ்பம்னா எம்ஜிஆரில் தங்க பஸ்பம் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதற்கு சில முறைகளும் பயிற்சிகளும் உண்டு. தங்க பஸ்பம், வெள்ளி பஸ்பம் போன்ற பஸ்பங்களை இன்று மக்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றனர். மேலே சொல்லப்பட்ட 9 வண்ணங்களில் அல்ட்ரா வயலட் நிறமும் இன்ஃப்ராரெட் நிறமும் புறக்கண்களுக்கு தெரியாது. மற்ற 7 வண்ணங்களையும் நம் கண்களால் பார்க்க முடியுங்க. உடலின் ஆரோக்கிய நிலையை சித்த மருத்துவர்கள் நாடி பிடித்து அறிந்து கொள்வார்கள். அதாவது வாதம், பித்தம் மற்றும் சிலோத்துமம் என்ற 3 நாடிகள் உடம்பில் ஓடுகின்றன. இவைகள் 3ம் சரிவர இயங்கினால்தான் உடலில் ஆரோக்கியம், உற்சாகமும் இருக்கும். நிறங்களை எப்படி தீர்மானிக்கின்றன என்பது அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். வாதம் நீலம், வயலட் நிறம். பித்தம் சிவப்பு, மஞ்சள், இன்ஃப்ராரெட் நிறங்கள். சிலேத்துமம் ஆரஞ்சு ப்ளஸ் பச்சை ப்ளஸ் இண்டிகோ ப்ளஸ் அல்ட்ரா வயலட் நிறங்கள். சரிங்களா? இந்த பதிவில் நம்ம ஜெம்ஸ் எப்படி குணப்படுத்துதுன்னு நம்ம பார்க்குறோம். ஜெம்ஸ் அணிகிறதுனால அதனுடைய ரேஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் சில மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன். என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோவின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.